வானொலியின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் ரேடியோ என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில்: ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல். விளக்கம்: வானொலியின் கோட்பாட்டை, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், முதலில் விளக்கியவர் மேக்ஸ்வெல். அதனால் வானொலியின் தந்தை என்று மேக்ஸ்வெல் அழைக்கப்படுகிறார். ஆனால் நடைமுறை வானொலி கருவியை உருவாக்கியவர் மார்க்கோனி. நவீன கணினியின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் என்பவர் யார்? பதில்: சார்ல்ஸ் பேபேஜ். விளக்கம்: அனலிட்டிக்கல் என்ஜின் வடிவமைத்தவர். மேலும் இவர் இன்புட், அவுட்புட், மெமரி, ப்ராசஸர் என்ற அடிப்படை கணினி கருத்தை முன்வைத்தார். ஒளிவிளக்கு என்னும் எலக்ட்ரிக் பல்ப் கண்டுபிடித்த விஞ்ஞானி யார்? பதில்: தாமஸ் ஆல்வா எடிசன். விளக்கம்: முன்பே சிலர் முயற்சி செய்தாலும் நீண்ட நேரம் எரியும் நடைமுறை விளக்கை உருவாக்கியவர் எடிசன். காந்தம் மின்சாரம் தொடர்புடையது என்பதை கண்டறிந்தவர் யார்? பதில்: மைக்கேல் ஃபாரடே. விளக்கம்: இவர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடித்தார். இதுவே மின்சார உற்பத்தியின் அடிப்படை. பாக்டீரியாவை முதன்முதலில் கண்டறிந்தவர் யார்? பதில்: ஆண்டன் வான் லீவன்ஹூக். விளக்கம்: இவர் மைக்ரோஸ்கோப் மூலம் உயிரணுக்களை கண்டார். மைக்ரோபயாலஜி துறையின் முன்னோடி இது. ரேடியோ ஆக்டிவிட்டி அல்லது கதிரியக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? பதில்: மேரி கியூரி. விளக்கம்: பொலோனியம், ரேடியம் கண்டுபிடித்தார். இவர் 2 நோபல் பரிசு பெற்ற ஒரே பெண் விஞ்ஞானி என்பது குறிப்பிடத்தக்கது. புவியீர்ப்பு விசையை என்னும் கிராவிடேஷன் கண்டுபிடித்தவர் யார்? பதில்: சர் ஐசக் நியூட்டன். விளக்கம்: இவர் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனை முன்வைத்தார். மேலும் இவர் இயக்க விதிகள், அதாவது லாஸ் ஆஃப் மோஷன் உருவாக்கினார். டிஎன்ஏவின் இரட்டை சுருள், அதாவது டபுள் ஹெலிக்ஸ் அமைப்பை கண்டுபிடித்தவர்கள் யார்? பதில்: வாட்சன் மற்றும் கிரேக். விளக்கம்: இதனால் மரபணு தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படை விளக்கம் இதன் மூலம் கிடைத்தது. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார்? பதில்: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். விளக்கம்: அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்கு இவருக்கு உண்டு. மேலும் இவர் ISRO மற்றும் DRDOவில் பணியாற்றினார். தொலைநோக்கி என்னும் டெலஸ்கோப் பயன்பாட்டை வானியலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பதில்: கலிலியோ. விளக்கம்: இவர் சந்திரன், வியாழன்கோளின் துணைக்கோள்கள் ஆகியவற்றை கண்டறிந்தார். அதனால் நவீன வானியல் தந்தை என அழைக்கப்படுகிறார். எக்ஸ் கதிர்களை, அதாவது எக்ஸ்-ரேஸ் கண்டுபிடித்த விஞ்ஞானி யார்? பதில்: வில்ஹெல்ம் ரான்ட்ஜென். விளக்கம்: இது 1895இல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் மருத்துவத்துறையில் உட்புற எலும்புகளைக் காண பயன்படுகிறது. உலகம் சூரியனை சுற்றி சுழல்கிறது என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? பதில்: நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். விளக்கம்: இதை ஹெலியோசென்ட்ரிக் தியரி என்பர். பூமி மையம் அல்ல என்பதை முதன்முதலில் அறிவியல் ரீதியாக கூறினார். இரத்த ஓட்டம், அதாவது பிளட் சர்க்குலேஷன் குறித்து விளக்கிய விஞ்ஞானி யார்? பதில்: வில்லியம் ஹார்வி. விளக்கம்: இவர் இதயமே இரத்த ஓட்டத்தின் மையம் என்பதை நிரூபித்தார். நவீன வேதியியலின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி யார்? பதில்: ஆண்டோன் லாவோசியர். விளக்கம்: இவர் மாஸ் கன்சர்வேஷன் லா முன்வைத்தார். மேலும் இவர் ஃப்ளாஜிஸ்டன் தியரியை மறுத்தார். பெனிசிலின் கண்டுபிடித்தவர் யார்? பதில்: அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். விளக்கம்: இது முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து. இது மருத்துவத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது. தொலைபேசியின் என்னும் டெலிஃபோன் கண்டுபிடிப்பாளர் யார்? பதில்: அலெக்சாண்டர் கிராஹம் பெல். விளக்கம்: மனித குரலை மின்சார அலைகளாக மாற்றினார். வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதியை விளக்கியவர் யார்? பதில்: ரூடால்ஃப் கிளாசியஸ். விளக்கம்: இவர் என்ட்ரோபி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார். நவீன மரபியல் தந்தை யார்? பதில்: கிரெகர் மெண்டல். விளக்கம்: இவர் பட்டாணிச் செடிகளில் ஆய்வு செய்து மரபியல் விதிகளை கண்டறிந்தார். மின்சார எதிர்ப்பு விதியை, அதாவது ஓம்ஸ் லா கண்டறிந்தவர் யார்? பதில்: ஜார்ஜ் சைமன் ஓம். விளக்கம்: இவர் V = IR என்ற சமன்பாடு வழங்கினார்.
உலகின் முதல் செயற்கைக்கோளை அதாவது ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் ஏவிய நாடு எது? அதற்கு காரணமான விஞ்ஞானி யார்? பதில்: ஏவிய நாடு சோவியத் யூனியன். செயற்கைக்கோளின் பெயர் ஸ்புட்னிக் 1. விஞ்ஞானி பெயர் செர்கெய் கொரலவ். முக்கிய விஞ்ஞானி. விளக்கம்: இது 1957இல் ஏவப்பட்டது. அப்போது இருந்து விண்வெளி யுகம் தொடங்கியது. அணுவின் கிரக மாதிரி அதாவது பிளானட்டரி மாடல் ஆஃப் ஆட்டம் யாரால் முன்வைக்கப்பட்டது? பதில்: எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். விளக்கம்: இவர் அணுவின் மையத்தில் நேர்மை சார்ந்த அணுக்கரு இருப்பதாக விளக்கினார். இதை தங்கத்தாள் அதாவது கோல்ட் ஃபாயில் பரிசோதனை மூலம் நிரூபித்தார். மின்னணு அதாவது எலக்ட்ரான் கண்டுபிடித்த விஞ்ஞானி யார்? பதில்: ஜே தாம்சன். விளக்கம்: இதை கேத்தோட் ரே பரிசோதனை மூலம் கண்டறிந்தார். அணுவுக்குள் துணை துகள்கள் உள்ளன என்பதையும் நிரூபித்தார். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? பதில்: ஜேம்ஸ் சாட்விக். விளக்கம்: இது அணுவின் திரள் மதிப்பை விளக்க உதவியது. இது அணு ஆற்றல் ஆராய்ச்சிக்கு அடித்தளம். கால அட்டவணையை அதாவது பீரியாடிக் டேபிளை உருவாக்கிய விஞ்ஞானி யார்? பதில்: திமித்ரி மெண்டலீவ். விளக்கம்: இவர் கண்டுபிடிக்கப்படாத மூலக்கூறுகளுக்கே இடம் வைத்தார். அதேபோல பண்புகளை முன்கூட்டியே கணித்தார். நவீன கால அட்டவணையின் அடிப்படை விதி அதாவது மாடர்ன் பீரியாடிக் லா யாரால் வழங்கப்பட்டது? பதில்: ஹென்றி மோஸ்லி. விளக்கம்: இவர் அணு எண் அதாவது அட்டோமிக் நம்பர் அடிப்படையாக கொண்டார். அதுபோல மெண்டலீவ் குறைகளை சரி செய்தார். ஒலியின் அலைத்துகள் இரட்டைத்தன்மை அதாவது வேவ் பார்ட்டிகிள் டுவாலிட்டி யாரால் முன்வைக்கப்பட்டது? பதில்: லூயி டி புரோக்லி. விளக்கம்: ஒலி மட்டுமல்ல, துகள்களுக்கும் அலைத்தன்மை உள்ளது என்றார். ஒளிமின்னியல் விளைவு அதாவது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் யாரால் விளக்கப்பட்டது? பதில்: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். விளக்கம்: இந்த கண்டுபிடிப்பிற்காகவே நோபல் பரிசு கற்றார். சார்பியல் கோட்பாட்டிற்காக அல்ல. முக்கிய தேர்வு புள்ளி. பிக் பேங் கோட்பாட்டை பிக் பேங் தியரி முன்வைத்தவர் யார்? பதில்: ஜார்ஜ் லெமேத்ரே. விளக்கம்: இவர் பிரபஞ்சம் ஒரு புள்ளியில் இருந்து விரிந்தது என கூறினார். நவீன இயற்பியலின் தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ் யார்? பதில்: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். விளக்கம்: இவர் சார்பியல் கோட்பாடு அதாவது ரிலேட்டிவிட்டி காலம் இடம் பற்றிய புரிதலை மாற்றினார். சுற்றுச்சூழல் ஆய்வின் தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் எக்காலஜி யார்? பதில்: எர்ன்ஸ்ட் ஹேக்கல். விளக்கம்: இக்காலஜி என்ற சொல்லை இவர் உருவாக்கினார். நவீன உயிரியல் அறிவியலின் தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பயாலஜி யார்? பதில்: சார்லஸ் டார்வின். விளக்கம்: இவர் இயற்கை தேர்வு அதாவது நேச்சுரல் செலக்ஷன் கோட்பாடு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் நூல் எழுதினார். தடுப்பூசி என்னும் வேக்சின் கண்டுபிடித்தவர் யார்? பதில்: எட்வர்ட் ஜென்னர். விளக்கம்: இது ஸ்மால்பாக்ஸ் நோய்க்கு தடுப்பூசி. இது பிரிவென்டிவ் மெடிசின் தொடக்கம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்? பதில்: டாக்டர் விக்ரம் சாராபாய். விளக்கம்: இவர் இஸ்ரோ நிறுவனர். மேலும் விண்வெளி தொழில்நுட்பத்தை மக்கள் நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றார். நவீன இந்திய அறிவியலின் தந்தை யார்? பதில்: சர் சி.வி. ராமன். விளக்கம்: ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிப்பு நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய விஞ்ஞானி அறிவியலில். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இதன் பார்ட் 2 வேண்டுமா என்று கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோக்களுக்கு முயற்சி சேனல் வீடியோக்களை ஓபன் பண்ணி பாருங்க. நன்றி.